கிறிஸ்தவ வீடுகளே போய் பாட்டு பாடி தட்டை நீட்டி காணிக்க எடுக்கிறதெல்லாம் மாற்றிடுங்க. எங்கள் சபையில் நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, தட்டை எடுத்துகிட்டு போய் காணிக்கெல்லாம் நீட்டப்படாது, காணிக்கே வாங்கக்கூடாது. கேரள் சார் ரவுண்டு போனால் பாட்டு பாடி சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்கு தான் போய் பிச்சைக்கார மாதிரி வீட்டு முன்னால் நின்று கிறிஸ்தவங்கிட்டே பாட்டு பாடி கிறிஸ்தவங்கிட்டே காணிக்க வாங்குறதா அதல்ல. அதனால் நான் எங்கள் சர்ச்சில் சொல்லிட்டேன், பல வருஷமாக அப்படி தான், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், அவங்க பாட்டு தெரியும், எதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து பாட்டு பாடுறீங்க நீங்கள்? அதனால் எங்கள் சபையில் சொல்லிட்டேன், எல்லாம் கிராமத்துக்கு போங்க, நாங்கள் யாரும் காணிக்கெல்லாம் வாங்கப்படாது, போய் நீங்கள் கொடுக்கணும். நம்ம பணம் செலவு பண்ணி கேக்கு அல்லது சாக்லேட் வச்சு வீடு வீடாக போய் கிறிஸ்மஸ் தாத்தா போய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களே கூப்பிட்றாங்க, கிறிஸ்தவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாட்டு பாடுங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கு தான் கேரல் என்பது. கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கொடுக்குற காஃபி வடையை சாப்பிட்டுக்கிட்டு மாறணும். சபையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாறலை, உங்களை மாத்திர மாதிரி கர்த்தர் காரியம் செஞ்சிருவார். 2 வருஷம் முடக்கி வச்சுருந்தார்ல, நீங்கள் மறுபடியும் நினைச்சல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதங்க. நம்ம சபை மாறலைன்னா திரும்ப கர்த்தர் பயங்கரமான காரியத்தை உண்டாக்கிடுவார். இன்னும் உணர்வு வராமல் இருக்கிறோம், நம்ம மாறணும். சும்மா வழக்கத்தின்பட்டு நாங்கள் இப்படி தான் பரம்பரையாக செய்கிறோம், தலைமுறையாக செய்கிறோம், பைபிளில் இருக்க அப்படி செய்ய சொல்லி சுவிசேஷத்தை அறிவிங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் பாட்டு, கிறிஸ்தவங்களை எங்கள் வீட்டுக்கு வராதங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் மற்ற இந்துக்கள் வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் அறியாத வீட்டுக்கு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள போய் ப்ளஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுங்க, அவங்க சந்தோஷப்பட. கிறிஸ்மஸ் வந்தால் எங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு தாத்தா கேக் கொடுக்குறாரு, எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு அப்படியே ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க, அழகாக வாங்கி வாசிப்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ராக்ஸ் வேணுமா? எங்கிட்ட இருக்குது, எல்லா நம்முடைய கெத்செமனே ஜெபமாயத்தில் இருக்குது. கிறிஸ்மஸ்னால் என்னன்னு சின்ன அதை வாங்கி போய் கொடுங்க. இயேசுவை அறிவிங்க. சும்மா நீங்கள் இந்த பறந்த மாதிரி உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறாதுங்க. இன்னும் என்ன பாரம்பரியம்? பாரம்பரியத்தை இயேசு உடைத்தார். பாரம்பரியமே தப்புன்னு பேசினார் இயேசு. அதனால தான் சிலுவைக்கு கொண்டு போனாங்க. என்ன பாரம்பரியம் வேண்டி கிடக்கு? வசனம் தான் முக்கியம். வசனத்தின்படி சபை, வசனத்தின்படி நம்ம காரியம் நடக்கணும். அப்போ முன்னோர் தப்பு பண்ணாங்களோ அது தப்பு தான், அது அறியாமையின் காலம். அறியாமையினால் தப்பாக பண்ணால் கூட அந்த பக்தியை ஆண்டவர் கனப்படுத்தினார். இப்போ அப்படி கிடையாது, இப்போ வித்தியாசம். இப்போ சின்ன பிள்ளைகள் ஜோமனி பிசாசு போகுதில்லை, சின்ன பிள்ளைகள் ஜோமனி கேன்சர் சுகமாகுது இல்லை. இப்போ என்ன காலம்? எழுப்புதல் காலம். இப்போவும் நீங்கள் அந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ குடும்பி வச்சுருந்தாங்க, வேஷ்டி தான் உடுத்தாங்க. இப்போ எல்லாம் மாறிட்டீங்கள்ல. இப்போ அது மட்டும் மாறினீங்க, என்ன பாரம்பரியம்னு பெருசாக பேசுகிறீங்க? இது மாதிரி பேசிக்கொண்டு உங்களுக்கு பாழாக்காதங்க சபையை. வெளியே வாங்க இந்த பாரம்பரியத்தை விட்டு. இன்னும் ஆசீர்வாதத்தை ஏலம் போடுறீங்களா? பரலோகத்துக்கு வருவீங்க நீங்கள். ஆமாம், ஏலம் போட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தெல்லாம் செய்து பெருமையாக நீங்கள் நினைக்கலாம், 1.5 லட்சத்துக்கு எடுத்தேன், 2 லட்சத்துக்கு எடுத்தேன். ஒரு நாள் மரணம் சந்திக்கும், அன்னைக்கு தெரியும் அதனுடைய விளையாட்டெல்லாம். பிசாசுலாம் வாராசா பெருமையாக இருந்தல்ல, சபையில் போய் மற்றவங்களாம் நீ தாழ்த்தி நீ தான் பெருமையாக நினச்சல, வா நரகத்துக்கு தான் நீ வர முடியும். கொண்டு கூட்டிகிட்டு போவான் அன்றைக்கி ஜாலியாக. தெரியும் உங்களுக்கு, வெறும் பக்தி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பக்தியை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், சிலுவை போட்டால் வந்தோம், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏமாந்து போகாதங்க. மரணம் நெருங்கும் போது தெரியும் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. நீ பாரம்பரிய ஆண்டவரே நாங்கள் கட்டின ஆலயம் ஒன்றும் நிற்காது. அதனால் ஒழுங்காக வசனத்துக்கு நேராக திரும்புங்க. பைபிள் வசனத்துக்கு நேராக சபை திரும்பணும். பாஸ்டர்மார்கள், போதகர்கள் வசனத்தை போதிங்க, வசனத்துக்கு நேராக நடத்துங்க. வசனத்தில் இல்லாத ஒரு காரியம் முக்கியமாக வேண்டாம் அப்படின்னு. கிறிஸ்மஸ் அப்போ கிறிஸ்மஸ் தான் எங்கள் வசனத்தில் இருக்குது இல்லை, கிறிஸ்மஸ் வசனம் இல்லை. அது ஒரு பண்டிகை கொண்டாடுங்க, ஆனால் அதை வச்சு சுவிசேஷத்தை சொல்ல பயன்படுத்துங்க. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் கிடையாது. அதை வச்சு சுவிசேஷம் சொல்லல. கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தோன்னே பிள்ளைகள்லாம் ஓடி வந்துடுவாங்க, டேக்ஸ் கொடுங்க வாங்கி கொள்ளுவாங்கல்ல. இயேசுவை அறிவிப்பதற்கு எது வேணாலும் பயன்படுத்தலாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை தருகிறார். இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதனால் கிறிஸ்தவ வீட்டுக்கே போய் கிறிஸ்மஸ் தாத்தா நின்றுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் மாறணும். சபை மாறணும் வித்தியாசமாக. இது நல்ல சந்தர்ப்பம். டிசம்பர் 25 வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல வாய்ப்பை திருச்சபைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அந்த சபைகள் ஆண்டவர் பாருங்கள், ஒரு நாள் சொல்லுவார், உனக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தேன், உனக்கு ஐயோன்னு சொல்லிடுவார்.
தயவுசெய்து மாறுங்க. நம்ம மாறித்தான் ஆகணும்.